watching. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை அமைந்தகரையில் உள்ள தனியார் மாலில் ஐரிஸ் சென்னை சூப்பர் மாம் 2026 போட்டி நடைபெற்றது. தாய்மையை கொண்டாடும் வகையில் ஐரிஸ் ஈவென்ட்ஸ் நடத்திய இந்த விழாவில் பல்வேறு துறைகளை சேர்ந்த ஏராளமான தாய்மார்கள் கலந்து கொண்டு தங்கள் படைப்பாற்றல் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்தினர். இந்த ஆண்டு போட்டிக்கு 200க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுடன் இணைந்து பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றனர். இதில் தாய் சேய் ஆடை அலங்கார அணிவகுப்பு, ஃபேஷன் ஷோ, கோல்ட் வின்னர் பாரம்பரிய சமையல் போட்டி மற்றும் நேச்சுரல்ஸ் விண்டேஜ் ராணி உள்ளிட்ட பல்வேறு சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கோல்ட் வின்னர் பாரம்பரிய சமையல் போட்டியில் 50க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் பங்கேற்று புதுமையான சிற்றுண்டிகளை செய்து அசத்தினர். ஹோட்டல் துறை வல்லுநர்கள் மற்றும் திரைக்கலைஞர் தீபா நேத்ரன் ஆகியோர் நடுவர்களாக இருந்து சிறந்த 6 நபர்களை தேர்ந்தெடுத்தனர். இறுதி சுற்றில் நேரடி ஸ்லோகன் போட்டியில் வெற்றி பெற்ற 3 நபருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. வெற்றியாளர்கள் லதா, தரணிதரன் மற்றும் வெற்றி செல்வி. அதனைத் தொடர்ந்து மாமன்மி தாய் சேய் ஃபேஷன் ஷோ நடைபெற்றது. மனதை கவரும் இந்நிகழ்ச்சி 2 பிரிவுகளாக நடைபெற்றது. கிட்டி புட்டி மற்றும் ஐரிஸ் கிளேம் 2 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட தாய்மார்களுக்கான இந்த போட்டியில் ஒவ்வொரு ஜோடியும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளில் மேடையில் நடந்து வந்தனர். இவர்களின் திறமையை நடிகர், மாடல் மற்றும் காஸ்டிங் டைரக்டரான அரவிந்த் கத்தாரே மற்றும் ஜெனிஃபர் ஆகியோர் நடுவர்களாக இருந்து மதிப்பிட்டனர். இறுதியாக நேச்சுரல்ஸ் விண்டேஜ் ராணி போட்டி 50 வயதிற்கு மேற்பட்ட பெண்களுக்காக நடத்தப்பட்டது. நேச்சுரல் சலூன் மூலம் அவர்களுக்கு பழைய காலத்து ஒப்பனை செய்யப்பட்டது. பழைய தமிழ் பாடலுக்கு அவர்கள் மேடையில் நடந்து வந்ததோடு தங்களுக்கு பிடித்த பழைய கால நடிகைகள் போல நடித்து காண்பித்தனர். பின்னணி பாடகி மற்றும் திரைப்பட கலைஞர் அனிதா வெங்கட் இதில் நடுவராக பங்கேற்றார். வெற்றி பெற்ற வளரும் நடிகை புவனேஸ்வரி, பெண் தொழிலதிபர் உஷா ராணி ஆகியோர் இதில் வெற்றி பெற்றனர். ஐரிஸ் சார்பில் சென்னை சூப்பர் மாம் 2026 விருதுகளும் வழங்கப்பட்டது. தன்னம்பிக்கை மற்றும் ஆளுமையின் அடிப்படையில் மனிதவள ஆலோசகர் கமலா, தகவல் தொழில்நுட்பத்துறை வல்லுநர் ரேகா முகுந்தன், தயாரிப்பாளர் மற்றும் தொழிலதிபர் மஹி சாக்லேட் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்பட்டனர். விழாவிற்கு லலிதா ஜுவல்லரி இணை ஸ்பான்சராகவும், ஸ்கை கமர்ஷியல்ஸ் ஈவென்ட் பார்ட்னராகவும் இருந்தனர். முழு நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் மற்றும் ஏற்பாடுகளை ஐரிஸ் ஈவென்ட்ஸ் நிறுவனத்தின் லதா கிருஷ்ணா மற்றும் அவரது குழுவினர் மிக சிறப்பாக செய்திருந்தனர்.